தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு எப்படி இருக்கு? சித்திர நட்சத்திரம் துலா ராசி, சுவாதி நட்சத்திரம் துலா ராசி, அடுத்ததாக விசாக நட்சத்திரம் துலா ராசி. இந்த துலா ராசி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதமுமே துலா ராசியாக இருக்கிறது உண்டு. ஒரு நட்சத்திரத்துக்கு 2 ராசி வர்றதும் உண்டு. இப்போ சித்திர நட்சத்திரம் கன்னி ராசியும் உண்டு, துலா ராசியும் உண்டு. விசாக நட்சத்திரத்துக்கு துலா ராசியும் உண்டு, 4ஆம் பாதம் விருச்சக ராசியும் உண்டு. இதில் தப்பிச்சவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, சுவாதி நட்சத்திரம் துலா ராசி. சுவாதியில் பிறந்தவரை சோதிக்காதே ஒரு பழமொழியே உண்டு. சுவாதி நட்சத்திரத்துக்குன்னு ஒரு நல்ல நட்சத்திரம், 27 நட்சத்திரத்தில் ஒரு அதி உன்னதமான நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஆடி சுவாதி ரொம்ப விசேஷமானது. ஆடி சுவாதி ரொம்ப விசேஷமாக எல்லா கோவில்கள்லையும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு விசேஷம் ஆடி சுவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுவாதி நட்சத்திரம் விசேஷம். அப்போ இந்த துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு பிறப்பிலேயே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி உண்டு. விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை எப்போதுமே உண்டு. விட்டு கொடுத்து போவாங்க எல்லா விஷயத்துலையுமே. சில விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக செய்யணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் இந்த துலா ராசி. சரி, இந்த துளாராசி அப்படின்னு சொல்லும்போது இதில் சிரமப்படக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லும்போது சித்திர நட்சத்திரம் துளாராசி அதீத கஷ்டங்கள், விசாக நட்சத்திரம் துளாராசி அதீத கஷ்டங்கள் உண்டு. இதில் கொஞ்சம் சமாளித்தவர்கள் சுவாதி நட்சத்திரம் துளாராசி. இருந்தாலும் இவங்களுக்கு இந்த 2023 2025க்குள்ள 3 தடவை இவங்களுக்கு வேலை போய் வேலை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது உண்மை. வேலை போய் வேலை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சில பேருக்கு வேலையே கிடைக்கல, சில பேருக்கு வேலையே கிடைக்கல. அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. சில பேருக்கு வேலை அடுத்த லெவலுக்கு நான் போவேனா, அடுத்த லெவலுக்கு சில விஷயங்கள் நான் பண்ணுவேனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அவங்களுக்கு கிடைக்காம சிரமப்படுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு நல்ல ஆம்பிஷன் இருக்குது. அடுத்தடுத்து சக்ஸஸ் பண்ணணும். சில பேருக்கு நிறைய ஆம்பிஷன் இருக்குது. சில பேருக்கு நல்ல திடமான நோக்கம் உண்டு. அதே போல் விடாமுயற்சி உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா நல்ல மன உறுதி உண்டு சில விஷயங்களுக்கெல்லாம். ஆனால் என்னென்ன கொஞ்சம் நான் சொல்கிறேனேன்னு கோச்சிக்காதீங்க. துளாராசி பொறுத்தளவுக்கு ஆடம்பர செலவுகளை நீங்கள் எப்போ குறைச்சிக்கிறீங்களோ அப்போ தான் நல்லது. சில துளாராசிக்காரர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்னென்ன 500 ரூபா 600 ரூபா கொடுத்து ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு ஒரு புடவையை வாங்கிட்டு இது 2600 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன்னு அடித்து சொல்லுவாங்க. இது நான் அதுதாங்க வாங்கினேன் அப்படி. அதை அவங்க பெருமையாக சொல்லலைன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. பெருமையாக சொல்லலைன்னா தூக்கம் வராது. அது நான் இந்த உள்ள விலைக்கு தான் வாங்கணும்னு சொன்னால் என்ன கௌரவமாக குறைஞ்சுன்னு, அதாவது மிகைப்படுத்தி சொன்னால்தான் அவங்களுக்கு. சில பேர் அதுலேயே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சுவாதி நட்சத்திரம் துளாராசியில் பிறந்தவர்கள் சில பேர் தற்பெருமை பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். சில பேருக்கு தன்னை பற்றி தான் புகழ்ந்து பேசுகிறேன்னா அவங்களுக்கு தூக்கம், அவங்களே புகழ்ந்து பேசுகிறேன்னா தூக்கம் வராது. சில பேருக்கு அது மாதிரிலாம் உண்டு. சில பேர்லாம் இருக்காங்க, இல்லைன்னா இல்லை, இருக்காங்க எல்லாருமே அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அது அவங்களோட குணாதிசயங்கள், அதெல்லாம் நம்ம தப்பு சொல்லக்கூடாது. அது அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்க அப்படி தான். அது நம்ம இப்போ சரி விட நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும். அப்படியே அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் இதிலே பார்த்தீங்கன்னா துளாராசியில் பிறந்தவர்களுக்கு தொழிலெலாம் எப்படி இருக்கும், தொழில் சம்மந்தப்பட்டது நல்லா சிறப்பாக இருக்கும். அதே போல் வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்டது 9ஆம் இடத்துல குரு, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரும். திருமண வாழ்க்கை நல்லா கூடி வரும். 2ஆம் திருமணம் நடக்கிறது கொஞ்சம் சிரமம். முதல் திருமணம்லாம் கொஞ்சம் நல்லபடியாக கூடி வரும். வேலை வாய்ப்புகள் நல்லா கூடி வரும். அரசாங்க உத்தியோகங்கள்லாம் நல்ல விஷயங்கள்லாம் கூடி வரும். நல்லா சிறப்பாக இருக்கும். துளாராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா மறுமணம் சம்மந்தப்பட்டது அப்படின்னும்போது கொஞ்சம் பார்த்து அந்த திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். அதே போல் விவாகரத்து அப்படின்னு எடுத்துக்கும்போது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. சில பேர் பிரிந்தவர் ஒன்று சேருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் கைகூடி வரத்துக்கெல்லாம் வாய்ப்புகள் நல்லா சிறப்பாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா நிலப்புலன்கள், நிலம், விவசாயம் சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்குது. மாணவிகளுக்கும் சிறப்பாக இருக்கும். இவங்க படிப்பு சம்பந்தமான விஷயத்தில் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் ஜாதகத்தில் வரும். அடுத்ததாக இந்த ரிலேஷன்ஷிப், இந்த காதல், இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு சண்டை, தினமும் ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த காதல் பண்ணினாலும் சரி, அதில் எல்லாமே அதுதான் வரும். கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷேர் மார்க்கெட்டு, உங்களோட பிஸ்னஸில் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், நான் சில விஷயங்கள்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் சுய ஜாதகப்படி சில கிரக அமைப்புகள் நன்றாக இருந்தால் சில விஷயங்கள் பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. யோசிச்சு செய்யுங்க. ஏன்னா நீங்கள் பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம். அதை நம்ம கொடுத்து அது எத்தனை பேர் அதை கஷ்டப்பட்டு அது நஷ்டமாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு கண்ணால் தெரியும். நடுவாந்திரத்தில் ஒரு விஷயம் நடந்த ஒரு விஷயம் கூட நான் சொல்கிறேன்.
ஒருத்தர் உதவி கேட்டாங்கன்னு சொல்லி ஒரு 20 லட்சம் ரூபாய் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 லட்சம் ரூபாய் தன்னோட நகையெல்லாம் வச்சு இப்போ அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு குண்டு மணி தங்கம் கூட கிடையாது, எல்லாம் 30 லட்சம் ரூபா, இன்னைக்கு 1 லட்சம் ரூபா, இன்னைக்கு ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க 30 லட்சம் ரூபா தூக்கி கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. இதோ தர இது 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 ரொம்ப நாள்லாம் இல்லை, இது தருவாங்களா மாட்டாங்களான்னு கூட தெரியாது. இன்னைக்கு அந்த லெவலில் இன்னைக்கு இருந்துன்னு இருக்கு. இத்தனைக்கு எழுதி வாங்கிக்கலாம், நம்பிக்கையின் காரணமாக யாராவது இவ்வளோ பணம்லாம் கொடுப்பாங்களா? எல்லாம் நடந்துன்னு இருக்கு. என்ன பண்றது? தன்னை விட்டு சில விஷயங்கள் போகணுன்றது அது போயிடும். அதனால யோசிச்சு செய்யுங்க. அதனால தான் நம்ம, அதாவது ஜாதகம் பார்க்கறது எதுக்காகங்க? ஜாதகம் பார்க்கறது சொல்லுங்க, ஒரு விஷயம். ஜாதகம் எதுக்காக பார்க்கறது? ஜனனி எல்லா ஜாதக நோட்லையும் ஒரு வார்த்தை எழுதியிருப்பாங்க, முதல் 4 வரி ஸ்லோகம் எழுதியிருப்பாங்க. ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கதே. நீ போன ஜென்மத்தில் என்னென்ன விஷயங்கள் இந்த ஜென்மத்தில் நீ எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் கஷ்டப்படணும், இப்படிலாம் நீ இந்த இறைவன்கிட்ட வந்து சேரணும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அப்போ இந்த ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறது நடந்ததை சொல்றதுங்கிறது வேற, நடந்துன்னு இருக்கிறது சொல்றதுங்கிறது வேற, நடக்க போறது சொல்றதுங்கிறது. இந்த நடக்க போறது சொல்றாங்க பார்த்தீங்களா, அதுதான் மிக முக்கியமானது. நடக்க போறத இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ஆடி மாசத்துல நடக்கிற லிஸ்ட் கொடுங்கன்னா நான் கொடுத்துருவேன். இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும்னு அது நடக்கும். கண்டிப்பா நான் 10 விஷயம் சொல்றேன்னா 8 விஷயமாவது அதுல நடக்கும். நான் 10 நடக்கும்லாம் சொல்ல மாட்டேன். 10ல் 8 7வது கண்டிப்பா நடந்துடும். ஏன்னா அந்த எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு விஷயம், அந்த திறமை அதில் இருக்கணும். இந்த ஜாதகம் அது எதுக்கு ஜாதகம் பார்க்குறவங்கள என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஜாதகம் பார்க்குறவங்கள பிரம்ம வித்தை கற்றவன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்ம வித்தை, பிரம்மாவால் படைத்திருக்கக்கூடிய ஒருவனை அந்த ஜாதகம் பார்த்து ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பிரம்ம வித்தை கற்றவன். அந்த ஜாதகம் பார்த்து சொல்கிறவங்களுக்கு அவ்வளோ ஒரு பேர் உண்டு. ஆனால் அவன் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பான். இன்றைக்கி ஜாதகம் பார்க்குறவங்களாம் சார் நல்ல சூழ்நிலையில் இருக்காங்களா பாருங்க, இன்றைக்கி ஏதாவது ஒரு சில சூழ்நிலை அவங்களும் சிரமப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள்னு சொல்லுவாங்க, அவங்களும் ஏதாவது ஒரு சூழ்நிலை சிரமப்பட்டு தான் இருப்பாங்க. இல்லாமல்லாம் இல்லை, இன்க்ளூடிங் மை செல்ஃப். சரிங்களா? எல்லாமே உண்டு. அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெண்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களும் வேலை விஷயத்தில் கவனமாக இருங்க. வேலை செய்கிற இடத்துல கடன் வாங்கி கஷ்டப்படாதீங்க. குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க. குழந்தைகளை கூப்பிட்டு வர்றது எல்லாத்துக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் யாருக்கும் தெரியாமல் வாங்கிடாதீங்க. கடன் தெரியாமல் வாங்கி அவஸ்தைப்படாதீங்க. நல்லா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆம்பிஷன், நல்ல திடமான நோக்கம், விடாமுயற்சி, எல்லாம் நிறைய நல்ல விஷயங்களும் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. உங்களுடைய ராசிப்படி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லும்பொழுது என்னென்ன வழிபாடுகள் உங்களுடைய ராசிப்படி உங்களுக்கு வரும் அப்படின்னு கேட்டால், துலா ராசிக்கு அம்மன் வழிபாடு நிறையா பண்ணுங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா காளி அம்மன், வனதுர்கைலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். பெருமாள் வழிபாடு நிறையா பண்ணுங்க. பெருமாள் வழிபாடு, அகத்தியர் பூஜை செய்த சிவஸ்தல வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு ஜாதகத்தில் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். நேரம் கிடைக்கும் பொழுது, உங்களுக்கு எப்பயாவது நேரம் கிடைக்கும் பொழுது வியாழக்கிழமையில் அன்னதானம் கொடுங்க. உடல் ஊனமுற்றோர்களுக்கு இந்த கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னா யாராவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு உங்கள் கையினால அன்னதானம் கொடுங்க. மனசார், அதாவது சில பேர் சொல்கிறாங்களே பாத்திரம் மருந்து பிச்சை இடுன்னு சொல்லி, கஷ்டப்படுறவங்களுக்கு வாங்கி கொடுங்க. எல்லாருக்கும் கொடுக்கறதில்ல, கஷ்டப்படுறவங்களுக்கு வாங்கி கொடுங்க. அவங்க சாப்பிட்ற வயிறார அவங்க சாப்பிட்றதுக்கும் துலா ராசிக்காரர்கள் வாங்கி கொடுங்க. இன்றைக்கும் சொல்கிறேன், துலா ராசிக்காரர்கள் நிறைய பெண்டிங் வச்சுருக்கீங்க. என்னென்ன பெண்டிங் வச்சுருக்கீங்க? குலதெய்வத்துக்கு போகிற, கோயிலுக்கு போகாதது ஒரு பெண்டிங் உங்களுக்கு இருக்குது. அந்த மொட்டை அடித்து காது குத்த போகிறோம், செய்ய போகிறோம்னு சொல்கிற ஒரு விஷயம் பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக நான் சில ஆலயத்திற்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரிசி, பருப்பு வகைகள், இது எல்லாமே பெண்டிங்கில் தான் இருக்குது. இந்த விஷயங்கள் எதுவுமே இல்லை, இது எதுவுமே நீங்கள் பண்ணலை. ரெண்டாவது, சில விஷயங்கள் சுவாமிக்குன்னு சொல்லி சில விஷயங்கள் நிறைவேற்றாமல் இருக்கீங்க. அதுவும் ஒரு விதமான குறை தான். சுமங்கலி பூஜையும் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும். சுபம்.